காலேஜ் சமயத்துல வந்து குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது கம்பல்சரியா இருக்கும். அதுவும் நான் பிஏ இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால இந்த குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிற அந்த ஒரு மார்க்கெல்லாம் வச்சுதான் நான் பாஸே ஆக முடியும். ஸோ அந்த குரூப் டிஸ்கஷன்ல நான் வந்து பேசிட்டே இருக்கேன். அப்படி பேசிட்டே இருக்கும்போது இடையில எனக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா ஒரு வார்த்தையை டக்குன்னு சொல்லிட்டேன். அந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே கொண்டு போயிட்டேன் ஒரு ஃப்ளூவன்சியை. நான் என்ன நினைச்சேன்னா, போச்சு நான் தப்பா சொல்லிட்டேன், திட்ட போறாங்க, எல்லாருமே கலாய்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா அந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் ஆச்சு அப்படின்னா, அங்க யாருமே அந்த வார்த்தையை பின் பாயிண்ட் பண்ணல. ஆக்சுவலி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே இந்த ஃப்ளூவன்சி, அவன் கரெக்டா ஸ்ட்ரக் ஆகாம பேசுறானா இப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்தாங்களே தவிர, அவங்க வந்து இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு யாருமே நான் பின் பாயிண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த நேரத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ஃப்ளூவன்சிங்கிறது இம்பார்ட்டன்ட். எதையும் தாண்டி நம்ம எந்த இடத்துலையுமே ஸ்ட்ரக் ஆகாம கொஞ்சம் கரெக்டா ஸ்பான்டேனியஸா பேசும்போது நம்மளால ஃப்ளூவன்சியை சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்குமே என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்கோம் ஃப்ளூவன்சில, நம்ம ஒரு இடத்துல இங்கிலீஷ்ல வந்து பேசுறோம் அப்படிங்கும் போது டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு வேர்டு வந்து தெரியாது, அப்போ ஆயிடுவோம். ஸ்ட்ரக் ஆகிட்டு பயந்துட்டு ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று பயந்து குவிட் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபெட்டப் ஆயிடுவோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமமா இந்த ஒரு சினாரியோ தான் மேக்ஸிமமா நடக்கும். இந்த விஷயத்த நம்ம ஓவர் கம் பண்ணோம்னா நம்ம இங்கிலீஷ்ல திங்க் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்ரெடி அதை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நிறைய ஒரு சொல்யூஷன்ஸோட இந்த வீடியோல நான் வந்திருக்கேன். அண்ட் வெல்கம் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. மீ திஸ் இஸ் கேஜே. என்னோட சேனலோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது இடத்துல என்னோட சேனல் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸா பேசணும் அப்படின்னு சொல்லி, அதை தான் சொல்ல போறேன். ஒரு இடத்துல வந்து எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நான் ஸ்ட்ரக் ஆகாம சரி அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி, அது பேர் வந்து ஸ்பான்டேனியஸ் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரைட்டோ தப்போ அது எனக்கு தெரியாது, பட் என்னோட ஃப்ளூவன்சி அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஸ்பான்டேனியஸா அந்த இடத்துல என்ன தோணுதோ அதை டக்குன்னு நான் அந்த இடத்துல பேசிட்டேன். அப்படி பேசும்போது அது வந்து ஃப்ளூவன்சி எனக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகல, எனக்கு ஏன் இந்த கான்ஃபிடன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ இந்த ஸ்பான்டேனியஸா பேசுறதுக்கு நீங்க வந்து பயப்படாதீங்க, ரொம்ப போல்டா இருங்க. அண்ட் ஸோ உங்களுக்கு என்ன வருதோ அதை டக்குன்னு பேசிடுங்க. நீங்க இடையில விட்டுட்டீங்க, நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்குமே தவிர, மற்றபடி நீங்க பேசுறது ஏதோ ஒரு வார்த்தையை ஃபீல் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வார்த்தையை வந்து போடுறது வந்து தப்புங்கிறது ஆயிடாது. ஸோ பி ஸ்பான்டேனியஸ் இன் யோர் டாக். செகண்ட் திங், நாட் ஷுர் அபவுட் வேர்ட்ஸு. நமக்கு ஒரு வேர்ட் பற்றி தெரியும், ஆனால் அந்த வேர்டை நாம் பேசினா ஒருவேளை தப்பாக நினச்சிருவாங்களோ, ஒருவேளை அது கரெக்டாக தான் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. இது வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராப்பராக அந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஒரு புது வேர்ட் நம்ம ஒகேபுலரி புதுசாக ஒரு ஒகேபுலரி கற்றுக்குறோம் அப்படின்னா, புது வேர்ட் கற்றுக்குறோன்னா அந்த வேர்டை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி இல்லாமல் ஓகே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே இருக்குப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வரவே வராது. திங்கிங் இஸ் ஈக்குவல் டு ஹேபிட். டெய்லியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் அந்த நேட்டிவ் லாங்குவேஜ், நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த இங்கிலீஷுங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி எதை பற்றி வேணாலும் திங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து மேடை பேச்சாளர்கள் லைக் வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அவங்க வந்து ஸ்பான்டேனியஸாக பேசுவாங்க. அவங்க வந்து யோசிச்சு நிதானமாக அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணிலாம் பேச மாட்டாங்க. They have very good fluency in English, but they don't take a lot of time to make a sentence or think in English. My point of view here is they have a good practice on daily practices of thinking in English. So we are all going to do a thinking practice in English. Here I won't take a lot of time to think in English. Because of my practice, I'm speaking in English without any disturbance or any hurdles. Okay, so that's why I'm saying you just practice 10 minutes daily. It may help you to bring a good fluency in English. Use appropriate words. அதாவது நமக்கு வந்து ஒரு வார்த்தை தெரியலை அப்படின்னா மெயின் ரீசனாக என்ன இருக்குன்னா, எனக்கு அதுக்கான அர்த்தம் ப்ராப்பராக தெரியலை, அதனால தான் எனக்கு இங்கே இருக்குது ஆனால் இங்கே வரமாட்டேங்குது அப்படிங்கிறோம் இல்லையா. இப்போ சொமோலண்ட் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்னென்னா ஸ்லீப்பி ஆர் ட்ரௌசி. ஓகேவா, இப்போ நான் வந்து சொமோலண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து எனக்கு தெரியுது, ஆனால் அதுக்கான அர்த்தம் எனக்கு இந்த இங்கிலீஷில் நான் கற்றுக்கிட்டா மட்டும்தான் ஓகே இதுக்கு அர்த்தம் ஸ்லீப்பி அண்ட் ட்ரௌசி. ஸோ இப்போ இந்த வேர்டை நான் வந்து ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எனக்கு தோணும். அதே மாதிரி இப்போ வந்து கான்ஃபியூஷன் அப்படின்னா இன்ஜுரின்னு அர்த்தம். இப்போ இந்த கான்ஃபியூஷனுங்கிறதுக்கு எனக்கு இங்கிலீஷில் அந்த மீனிங் தெரிஞ்சாதனால தான் நான் அந்த இன்ஜுரி அப்படிங்கிற வேர்டை வந்து ஆல்டர்னேட்டாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இன்டர்வியூலுமே அதே மாதிரி தான், நமக்கு வந்து ஒரு வேர்ட் வந்து பேசணும்னு தோணுது அப்படிங்கும் போது அதை நம்ம இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான்
நம்மளால் அதுக்கான ஒரு ஆல்டர்னேட் வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், இங்கிலீஷில் வொக்காபுலரிஸ் நிறையா கற்றுக்கங்க, அதோட மீனிங்கை இங்கிலீஷ்லேயே கற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்காக தான் நான் வொக்காபுலரி அப்படிங்கிற ஒரு ஆப்பை கூட நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். அது ஃப்ரீ ஆப் தான், போய் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா? அண்ட் ஸோ என்னன்னா, கை கொடுப்பான் தோழன் அப்படிங்கிற மாதிரி கை கொடுப்பான் ஆல்டர்னேட் வேர்ட்ஸ். ஓகே, ஆல்ட் ஃபார் மொமெண்ட். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கற்பனைக்கு ஓகேவா, இன்டர்வியூவில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் இங்கிலீஷில் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்போது டக்குன்னு ஒரு இடம் வந்து ஸ்ட்ரக் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவங்கக்கிட்ட வந்து சொல்லலாம், ப்ளீஸ் ஜஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரீத் எடுத்துகிட்டு, இல்லைனா அங்கே இருக்க தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு நீங்கள் திரும்பி அதுக்கான அதுக்குள்ளே நீங்கள் யோசித்து பேச ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து தப்பு சொல்ல மாட்டாங்க, இல்லை நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது நான் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூவில் நான் வந்து பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆச்சு. அப்படி ஸ்ட்ரக் ஆகும்போது என்ன பண்ணேன்னா, அவங்கக்கிட்ட வந்து ஜஸ்ட் அ மொமெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஓகே டேக் தி டைம் அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் திரும்பி அந்த டைமில் அந்த கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு யோசிச்சு டக்குன்னு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு செமினார் எடுக்கிறீங்க, இல்லை குரூப் டிஸ்கஷனில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஆன்லைனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அ மொமெண்ட் அப்படின்னீங்கன்னா அவங்க ஒரு 5 செகண்ட்ஸோ 10 செகண்ட்ஸோ ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ளே நீங்கள் டக்குன்னு யோசிச்சு பேசுகிறது உங்களால் முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த டைம் கேட்குறதுக்கு பயப்படாதீங்க. ஒரு வேளை ஸ்ட்ரக் ஆச்சுன்னா ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் ஜஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் யோசித்து டக்குன்னு பேச ஆரம்பிச்சிருங்க. ஸ்பீக், டோன்ட் ஸ்டாப். அதாவது இப்போ நீங்கள் உங்கள் ஃபோன் எடுங்க, ரெக்கார்டர் ஆன் பண்ணுங்கள், முன்னாடி வைங்க, நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மிரர் முன்னாடியும் பேசலாம், இல்லைனா உங்கள் ஃபோன் முன்னாடி நின்று பேசலாம். ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது இடையில ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகும் இல்லையா, அப்போது அதை நோட்டில் எழுதுவீங்க. ஏன் ஸ்ட்ரக் ஆகுது, எதனால் ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் நம்மளால் ஓகே இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுதுன்னா நம்ம என்ன தப்பு விடுறோங்கிறத நம்மளால் திருத்திக்க முடியும். நம்ம ஒன்றுமே பண்ணாமல் சும்மா எனக்கு வந்துடும், நான் இதெல்லாம் பண்ணினா என்ன ஆகிட போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. ஸோ எதுவுமே முடியல அப்படிங்கும் போது ஜஸ்ட் உங்கள் ஃபோன் எடுங்க, நீங்கள் பேசுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்கள், என்ன தப்பு இருக்குது நீங்களே கண்டுபிடிங்க, நீங்கள் உங்களுக்கு மென்டராக இருங்க. அப்போ தான் உங்களால் உங்களோட ஃப்ளூவன்சியை பெட்டர் பண்ண முடியும். இது ஃப்ளூவன்சிக்குன்னு கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு நீங்கள் மென்டராக இருந்து எல்லா விஷயத்துலையும் கற்றுக்கங்க. இன்வெஸ்ட் யோர் டைம். உங்கள் டைமை எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லைக் அது இப்போ நீங்கள் வந்து ஃப்ளூவன்சி தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளூவன்சிக்கு உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து வொக்காபுலரி கற்றுக்கிறது, லைக் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, கிராமர் கற்றுக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வேஸ்ட்டாக உட்காந்து தேவையில்லாத விஷயங்களை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம லைஃப்பில் 1% ஒரு நாளைக்கு இம்ப்ரூவ் ஆனால் கூட 365% ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம லைஃப்பில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. நெக்ஸ்ட் வீடியோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோவாக இருக்கும். மேபி அது டிப்ஸாக இருக்குமான்னு தெரியாது, பட் நான் பண்ண மிஸ்டேக்ஸ், பசங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற மிஸ்டேக்ஸை பற்றி பேசுவோம். ஸோ ஐ வில் see you in this video and thank you for watching this video.